Hi students, welcome to Guna Max. Exercise 3.6 first question. So simplify. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா 3.5 சேம் அதே மாதிரி தான். ஸோ சிம்பிளிஃபைனா சுருக்கி எழுதணும். இப்போ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கிவன் எடுத்துக்கலாம். அப்போ கிவன் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை x minus 2. So denominatorல same value இருந்தா மேலே additional subtraction வந்தா டைரக்டா அப்படியே சிம்பிளை பண்ணலாம். denominatorல வேற வேல்யூ வந்தா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி LCM எடுக்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது denominatorல சேமா தான் இருக்கு. இங்கேயும் x minus 2 தான் இருக்கு, இங்கேயும் x minus 2 தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு பதிலா ஒரு x minus 2 எழுதுவோம். மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியது. அப்போ மேலே என்ன இருக்குங்க, x into x plus 1 இந்த ப்ளஸ்ஸு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போகலாம். இப்போ இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போனால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ்னு வரும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போனால் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ டிவைட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இங்கே இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் 2x. இப்போ இங்கே 2x டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 கிவன் x plus 2 divided by x plus 3 plus x minus 1 divided by x minus 2. அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது டினாமினேட்டில் சேமாக இருந்தது. அப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது இங்கே x plus 3 இருக்குது, இங்கே x minus 2 இருக்குது. அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இந்த ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இங்கே நிறைய பேருக்கு ஒரு சில்லியான டவுட் வரும், சார் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 போடணுமா இல்லை எக்ஸ் ப்ளஸ் 3 போடணுமான்னு சொல்லிட்டு. மல்டிப்ளிகேஷனில் 2 இன்ட்டு 3நாலும் ஒன்று தான், 3 இன்ட்டு 2நாலும் ஒன்று தான். நீங்கள் எப்படின்னா மாற்றி எழுதலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே பார்க்கும்போது இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2. அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வருங்க 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 3 3x, மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 3 மைனஸ் 3 டிவைட் பை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 2 into x 2x. Next 3 into x 3x. So plus into minus minus 3 2s are minus 6 வரும். இப்போ லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 2x ஸ்கொயர்னு வரும். அடுத்தது எக்ஸ் டேர்ம்னு பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் 3x மைனஸ் 1x. அப்போ 3xல் 1x போச்சுன்னா 2x. இப்போ என்ன வரும், இங்கே ப்ளஸ் 2x. நெக்ஸ்ட் இங்கே நம்பர்னு பார்க்கும்போது இங்கே மைனஸ் 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ இங்கே தான் இருக்குங்க மைனஸ் 3 இருக்குது. ஸோ டிவைட் பை இது சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3x. அப்போ 3xல் மைனஸ் 2x போச்சுன்னா என்ன வருங்க ப்ளஸ் எக்ஸ்னு வரும், மைனஸ் 6. நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ண வரீங்க 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x
இப்போ கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது -4 -3, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7. ஸோ டிவைட் பை, ஸோ டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம், x² + x -6. இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண முடியாதனால இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3, இது இம்பார்ட்டன்ட், 2 மார்க். given equal to x³ divided by x minus y plus y³ divided by y minus x. ஸோ டினாமினேட்டர் இங்கே சேமாக இருக்கான்னா டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஏன்டான்னா இங்கே x minus y இருக்குது, இங்கே இருக்குங்க y minus x-ஆ இருக்குது, ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் சேமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஸோ x³ divided by x minus y plus y³ divided by, அப்போ இங்கே x minus y இருக்குது, இங்கே y minus x இருக்குது. அப்போ அது அந்த மாதிரி வந்து x minus y மாற்றண்டான்னா இதிலிருந்து காமனாக நான் மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். அப்போ மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன்னா ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இந்த மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸாக மாறும், இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறும். ஸோ டவுட்டாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ், அப்போ இங்கே ப்ளஸ் ஒய்னு வருதா? நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வருங்க? மைனஸ் வருமா? இப்போ x³ டிவைட் பை x minus y plus into minus minus வரும், y³ divided by x minus y. இப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்போ டினாமினேட்டர் 1 டேர்ம் எழுதுவோம், மேலே அடிஷனும் சப்ராக்ஷன் வந்து அப்படியே எழுதுவோம், கரெக்டாக? அப்போ இங்கே என்ன இருக்குங்க? x³ இருக்குது, இங்கே மைனஸ் y³ இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a³ minus b³. இப்போ a³ minus b³ என்ன ஃபார்முலா? a minus b into a square plus ab plus b square. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக x இருக்கு, bக்கு பதிலாக y இருக்கு. அப்போ இங்கே a minus b னா x minus y. இப்போ அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் x minus y into a square, a ஓட வேல்யூ என்ன? x. இப்போ x square plus ab னா இங்கே ஏக்கு பதிலாக x இருக்கு, bக்கு பதிலாக y. அப்போ x into y plus b square na b ஓட வேல்யூ y ஆ, அதனால இங்க y square. So divide by x minus y, x minus y. அப்போ இந்த x minus y யும் இந்த x minus y யும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைண்டர் பார்க்கும்போது x square plus xy plus y square. செகண்ட் கொஸ்டின் சேம் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து சிம்பிளிஃபை தான். இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது ஸோ given equal to 2x plus 1 into x minus 2 divided by x minus 4. So in the minus minus 2x square minus 5x plus 2 divided by x minus 4. அப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே அடிஷ்னல் சப்ராக்ஷன் வந்து அப்படியே சிம்பிளை பண்ணலாம். அப்போ இங்கே டினாமினேட் பார்க்கும்போது x மைனஸ் 4 இருக்குது, x மைனஸ் 4. அப்போ மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதலாம் இல்லையா? அப்படின்னா இருக்குங்க 2x ப்ளஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2, ஸோ மைனஸ் இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2. இங்கே ப்ராக்கெட் போட மறந்துடாதீங்க, ஏன்னா அந்த மைனஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் டேர்முங்க வந்து அந்த மைனஸ் வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் 2x into x multiply பண்ணா 2x square. Next plus into minus minus 2x into 2 multiply பண்ணா 4x. Plus 1 into x x plus into minus minus 1 2s are 2 வரும். Next இந்த minus உள்ள கொண்டு போறேன். minus into plus minus 2x square. இங்க minus into minus plus என்ன வருங்க 5x. Next minus into plus minus minus 2 வரும். So divide by இந்த x minus 4. இப்போ லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த plus 2x ஸ்கொயரும் இந்த minus 2x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் 5x இருக்குது, இங்கே ப்ளஸ் 1x இருக்குது. அப்போ 5 + 1 வருங்க
6x. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே -4x இருக்குது. இப்போ -4x. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது -2 -2 ஆட் பண்ணால் -4 டிவைட் பை x -4. 6x -4x. அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2வா? அப்போ இங்கே 2x. இங்கே இருக்குங்க -4 டிவைட் பை x -4. ஸோ மேலே பார்க்கும்போது காமனாக 2 எடுத்துடலாம். அப்போ 2 எடுத்துட்டா 2 into x - 2 divided by x - 4. ஸோ இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியாது. Subdivision 2. Given 4x divided by x square minus 1 minus x plus 1 divided by x minus 1. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? டினாமினேட்டர் சேமாக இல்லை. இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா 4x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ மாற போகிறதில்ல. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எல்லாம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா வரும்? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வருங்க? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்னா 4x டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்கே எல்சிஎம் பார்க்கும்போது என்ன எடுக்கலாம் அப்படின்னா x plus 1 into x minus 1 எடுக்கலாம். அப்போ இங்கே என்ன வருங்க? 4x வரும் மைனஸ் இந்த x plus 1 அப்படியே எழுதுறேன். நான் எல்சிஎம் என்ன எடுத்தேன்? x plus 1 into x minus 1 எடுத்தேன். ஆனால் இங்கே எல்சிஎம் பார்க்க என்ன இருக்கான்னா வெறும் x minus 1 தான் இருக்குது. அப்போ இங்கே வெறும் x minus 1 தான் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்ததில் x plus 1 இல்லை. அப்போ இந்த x plus 1னால நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுவேன். அப்படின்னா வருங்க x plus 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5/4 இருக்குது ப்ளஸ் இங்கே 3/2 இருக்குது. இப்போ எது கிரேட்டர் நம்பராக இருக்கோ அதை நம்ம எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாக? அப்போ நான் 4 நான் எல்சிஎம் எடுத்து அப்படின்னா இங்கே 5 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வருமோ அதை நியூமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இந்த 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? 2ஆல். அப்போ 2 2s are 4 வரும். அப்போ இங்கே 2 3s are என்ன வரணும்னாங்க 6 வரும். அப்போ 3 into 2 வரும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ இங்கே ரெண்டுத்துல கிரேட்டர் நம்பர்னு பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 into எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன இருக்குங்க? எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இல்லாத டேர்மை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 into எக்ஸ் ப்ளஸ் 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 4x மைனஸ் இப்போ a இன்ட்டு ஏன்னா ஏ ஸ்கொயர், b இன்ட்டு பின்னா பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை அப்போ இதுனா இருக்குங்க எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ 4x மைனஸ் இப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஸோ a ப்ளஸ் பி whole square equal to a square plus 2ab plus b square. இங்கே a ஓட வேல்யூ x, so b ஓட வேல்யூ 1. அப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் plus 2ab னா 2 into 1 into x னா plus 2x plus b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் plus 1. so divide by x plus 1 into x minus 1. x plus 1 into x minus 1 is equal to 4x. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகிறேன். மைனஸ் உள்ள கொண்டு போனால் இது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ என்னவா மாறும்? எல்லாமே மைனஸாக மாறும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. ஸோ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இது சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இது சிம்ப்ளிஃபை பண்ணுறது என்ன வரீங்க? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x minus 2x இது subtract பண்ணா plus 2x minus 1. So divide by x plus 1 into x minus 1. எப்பவுமே ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் நெகட்டிவ் இருக்கக்கூடாது.
அதனால் இது காமனாக மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். இப்போ மைனஸ் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும். இந்த ப்ளஸ் 2x மைனஸ் 2xஆக மாறும். இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1ஆக மாறும். ஸோ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ டவுட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 2x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1. நெக்ஸ்ட் இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 1 1, ஏன்னா இக்குவேஷன் எதுவுமே 1 அர்த்தம். இப்போ 1 1s are 1. இப்போ மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 1 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஏன்னா ஸ்ப்ளிட்டிங் முடிக்கிட்டோம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரும். அப்புறம் இருக்கும் மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் 2. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 1s are 1. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரீங்க, மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ டிவைட் பை இங்கே இருக்குங்க எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1ம் இந்த எக்ஸ் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் என்னவா மாறினானா அது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஆக மாறும் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் வரும். ஓகேவா? வேணா ப்ளஸ் டேர்ம் ஃபஸ்ட் எழுதலாம், மைனஸ் டேர்ம் செகண்ட் எழுதலாம். இந்த ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது என்ன வரும்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதுக்கப்புறம் இதை சிம்ப்ளை பண்ண முடியாது.